ஃப்ளெக்ஸ்9 நேயர்களுக்கு ராபின் சூர்யாவின் அன்பு வணக்கங்கள். நவம்பர் 4லிருந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வார்த்தை ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா சார். யார் அந்த சார்? நீங்கள் நினைக்கிற அந்த சார் கிடையாது. இந்த சார் என்ன அப்படின்னா வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம். சமீபத்தில் பீகாரில் இந்த சார் நடைமுறைப்படுத்தி கிட்டத்தட்ட 42 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர் நீக்கம் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு இப்போது ஒன்றிய அரசோட எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட்டை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்த எலெக்ஷன் இன்னும் ஒரு 6 மாதத்தில் இருக்குது. ஸோ இந்த டைமில் இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை நடைமுறைப்படுத்தி இருக்காங்க. இதுக்கான ஃபார்ம்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இது நவம்பர் 4லேருந்தே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த டைமில் இங்கே இருக்கிற ஆளும் கட்சி திமுக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்க. திமுக மட்டும் கிடையாது, இந்த கூட்டத்தில் கலந்துக்காத தாவேகாவும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சமீபத்தில் ஒரு 16 பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த சார் நடைமுறை அப்படிங்கிறது வாக்காளருடைய இந்த பெயர் திருத்தம் அப்படிங்கிறது சரியான முறையில் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக. ஏன் அப்படின்னா இதுக்கான என்ன காரணங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா சமீபத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். என்ன அப்படின்னா இந்த படிவத்தில் எவ்வளோ குளறுபடிகள் இருக்குது, ஒரு நல்லா படித்தவங்களாலேயே இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஏன் அப்படின்னா இந்த ஃபார்மில் ஃபஸ்ட்டு ஃபார்மில் செகண்ட் ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உறவினர்கள் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த உறவினர்கள் அப்படிங்கிறது யார்? தகப்பனா, கணவனா, இந்த மாதிரி நிறைய ரிலேஷனில் நீங்கள் யார் கேட்குறீங்க அப்படின்றது. ஒரு வேளை அதில் தப்பாக ஃபில் பண்ணிட்டா அந்த வாக்காளர்களுடைய பெயர் சேராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவங்க பேசும்பொழுது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா புகைப்படம் அந்த காலமில் ஒட்டணும் அப்படின்னா உங்களுக்கு தேவைன்னா ஓட்டலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு விதமான மனக்குழப்பத்தையே தான் கொடுக்கும். ஏன் அப்படின்னா ஒருவேளை புகைப்படம் ஒட்டாமல் கொடுத்தா அந்த வாக்காளருடைய பெயர் சேர்க்கப்படுமா சேர்க்கப்படாதா, இப்படி பல கேள்விகள் இந்த படிவத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த எதிர்க்கட்சிகள் ரொம்ப முக்கியமாக இதை எதிர்க்க காரணம் என்ன அப்படின்னா இதுக்கான கால அவகாசம். இந்த கால அவகாசம் அப்படிங்கிறது வெறும் 30 நாள் கொடுத்துருக்காங்க. இந்த 30 நாள் அப்படிங்கிறது ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க இருக்க போகிறது ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை அவங்க இல்லாமல் போனால், ஸோ அவங்களுடைய வீட்டுக்கு இந்த முகவர்கள் போகிறாங்க அப்படின்னா பிஎல்ஓஸ் போகிறாங்க அப்படின்னா அங்கே அவங்க இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரியான கேள்விகள், இந்த மாதிரியான குளறுபடிகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 30 நாளில் இந்த நடைமுறை அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு 8 நாளில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனால் 8 நாள் அப்படிங்கிறது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது மக்களுடைய கேள்வியாக ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சமீபத்தில் ஆளும் கட்சியாக இருக்கட்டும், இல்லை ஒன்றிய அரசோட எதிர்க்கட்சி காங்கிரஸாக இருக்கட்டும், அவங்களோட கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அந்த எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருந்த நிலைமையில் பாஜக நிர்வாகி அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய பேர் நரசிங்க பெருமாள். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அங்கே இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஒழுங்காக நடக்கிறது கிடையாது, இதனால் எங்களுடைய வாக்காளர்களுடைய வாக்குகள் பதிவு செய்யப்படாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ 8 நாளில் இதை பண்ண முடியுமா அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி 8 நாள் போதும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியமா அப்படிங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னா 30 நாளே பத்தாது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற ஆளும் கட்சியுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பிஎல்ஓஸ் இருக்காங்க இல்லைங்களா, அதாவது இதுக்கான அதிகாரிகள், இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது கிடையாது. அந்த ஃபார்ம் சரியாக கொடுக்க ஒரு நாளைக்கு ஒரு 30 பேருக்கு தான் அந்த ஃபார்ம் கொடுக்குறாங்க. ஒரு பூத் கமிட்டிக்கு ஒரு பிஎல்ஓ அப்படின்னு நியமிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு பூத் கமிட்டிக்கு 1000 வாக்காளர்கள். ஆனால் இவங்க நியமிச்சிருக்கிறது ஒரு பூத் கமிட்டிக்கு ஒரு பிஎல்ஓ. ஸோ இவங்களால் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இந்த ஒர்க்கை பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கிறது. அங்கே இருக்கிற அந்த பிஎல்ஓஸ்கே அதை பற்றின சரியான புரிதல் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்களுக்கான சரியான ட்ரைனிங்கை கொடுத்துருக்கணும். அது கொடுக்காதனால அந்த பணியாளர்களுக்கே ஒரு தெளிவில்லை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்துக்கிட்டு வருது. ஆனால் பாஜகவை சேர்ந்த சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது மாநிலத்தில் இருக்கிற அதிகாரிகள் தான் இதை பண்ணுறாங்க. ஸோ ஆளும் கட்சி ஏன் பயப்படுது? இங்கே இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏன் இதை பார்த்து பயப்படுறாரு? ஏன்னா அவங்க மாநிலத்துடைய அதிகாரிகள், அவங்க மாநிலத்தில் அவங்களுடைய அரசாங்கத்தை சேர்ந்த அதிகாரிகள் தானே இதெல்லாம் பண்ணுறாங்க. என்ன நடந்துற போது ஏன் பயப்படுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புனாங்க. அதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா மாநிலத்துடைய அதிகாரிகளாக இருந்தாலும்
அவங்க முழுமையாகவே தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க, மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டாங்க. ஸோ இதில் குளறுபடிகள் நடக்க அதிகப்படியான காரணம் இருக்குது. சமீபத்தில் திமுகவுடைய அமைச்சர் பிடிஆர் அவர்கள் குறிப்பிடும் பொழுது கூட, நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது ஆர்கே நகரில் இந்த மாதிரியான குளறுபடிகள் இருந்தது, இதை நாங்கள் கம்ப்ளைண்ட்டாகவே கொடுத்துருந்தோம், இந்த பிரச்சனை இருக்குது, இது இல்லாமல் கிடையாது, போலி வாக்காளர்கள் இந்த பெயர்கள் எல்லாமே எடுக்கப்படணும், ஆனால் அதை தாண்டி இப்போ இருக்கிற வாக்காளர்களுக்கு ஓட்டு போட முடியாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அது இல்லாமல் இந்த கொடுக்கப்பட்ட இந்த கால அவகாசம் அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைவு, இது சரியானதாக இருக்காது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் தெரிவிச்சிருந்தார். எது எப்படியோ வாக்கு அப்படிங்கிறது இந்திய குடிமகனுடைய ஒரு ஆயுதம் அப்படின்னே சொல்லலாம், இந்திய குடிமகனுடைய ஒரு உரிமை அப்படின்னே சொல்லலாம். இது பறிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த பேருடைய எண்ணமாகவே இருக்குது. ஸோ இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் வாக்காளர்களுடைய வாக்கை பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விளைவுகளை இது ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.